ஹலோ கைஸ், இனி நம்ம இந்த குவாஷ் அப்படின்னா என்ன, அதை பற்றின ஏ டு செட் எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த ஹிமி பிராண்டோட 24 ஷேட்ஸ் கலரை தான் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக குவாஷ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது திக்காக ஜெல்லி மாதிரி இருக்கும்பா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அக்ரலிக் அண்ட் வாட்டரில் ரெண்டு மிக்ஸ் பண்ண ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். தேவையான மெட்டீரியல் பார்த்தலாமா? முதல்ல ஒரு வாட்டர் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் வாட்டர் கலர் பேப்பர் தான் இதுக்கு சூட் ஆகும். ஸோ நான் 300 GSM பேப்பர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ப்ரஷ்ஷு எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ வாங்க இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல சின்ன சின்ன ப்ராக்டிஸ் மூலியமாக போகலாம். ஒரு பிளாக் கலரில் ஸ்ட்ரைக் வரைஞ்சிக்கோங்க. ஏன் அதை வரைய சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, குவாஷ்ன்றது அக்ரலிக் மாதிரி ஒப்பேக்காகவும் இருக்கும். ஒப்பேக்னா அந்த பிளாக்கை தாண்டின்னு தெரியும். இந்த பர்பிளோட ஃபஸ்ட்டு ஷேட் பாருங்கள். அதே வாட்டர் கலந்தால் வாட்டர் கலர் மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாகவும் மாறிடும். ஐ மீன் அந்த பிளாக்கை தாண்டி அது வெளியே வரல. பார்த்தீங்களா அடுத்த ஸ்ட்ரோக்லாம். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர் கலர் வந்து நான் சொன்னல, வாட்டர் கலக்க அந்த பின்னாடி இருக்க அந்த பிளாக்கோட சேர்ந்து கலக்கவும் ஆரம்பிச்சிடும். ஸோ காஞ்சதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் வாட்டர் அதிகமானால் பின்னாடி இருக்க கலரும் சேர்ந்து ஆக்டிவேட் ஆகிடும். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்போ எல்லோ கலர் நான் அடிக்கிறேன். ஸோ திக்காக அடிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, அக்ரலிக் மாதிரி ஆக்ட் ஆகுது. இப்போது கொஞ்சம் வாட்டர் கலந்து அடிக்கிறேன். அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்க கலரை சேர்த்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். ஸோ அதுதான் இதில் இருக்க ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ அது அட்வான்டேஜும் யூஸ் பண்ணிக்கலாம், டிஸ்அட்வான்டேஜும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம ஒரு ஆர்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் என்னென்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இந்த குவாஷ் வந்து காஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த வாட்டரை வச்சு அப்ளை பண்ணுறேன். அது எப்படி வந்து பிளெண்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஈவன் அது காஞ்சதுக்கப்புறமா அது அப்படி தான் ஆக்ட் ஆகும். ஓகே, இப்போ அதை வச்சு ஒரு ஆர்ட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்டிக்கல் ஃபாரஸ்ட் தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிறேன். மிஸ்டிக்கல் ஃபாரஸ்ட்னால் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி டார்க் தீமில் ஓகே ஒரு இமேஜினேஷனில் ஒன்று பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது பாருங்கள், இந்த பெயிண்ட் அடிக்கும் போது எடுத்தோடனே அது வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை டேரெக்டாக அப்ளை பண்ணுறதை விட நீங்கள் கொஞ்சம் வாட்டர் கலந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா திக்காக அடித்தா உங்களுக்கு நல்ல ரொம்ப ஒப்பேக்காகவும் நல்ல கான்ட்ராஸ்ட்டாகவும் இருக்கும் பார்க்க. பட் பெயிண்ட்டு கொஞ்சம் அதிகமாக செலவாகும், அதையும் பார்த்துக்கோங்க. தென் இந்த பிளெண்டிங்கிறது ரொம்ப அழகாகவே நடக்கும். ஓகே, ஸோ பின்னாடி இருக்க கலரும் முன்னாடி இருக்க கலரும் பிளெண்டிங்கிறது ஸ்மூத்தாகவே நடக்கும். சப்போஸ் நடக்கலைன்னா கொஞ்சம் வாட்டர் அப்ளை பண்ணி கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணலாம். ஓகே, நான் இந்த ப்ளூ கலரில் இருக்க அந்த பேக்ரவுண்டை ஃபைனலாக பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு கலரையும் நான் பிளெண்ட் பண்ணுறேன். அந்த இடத்துல அது ஸ்மூத்தாக அழகாக பிளெண்ட் ஆகுது. சேம் லைக் அக்ரலிக் பெயிண்டிங் மாதிரி தான். ஸோ யாராவது இனிஷியலாக வந்து எந்த பெயிண்டிங் வாங்கணும் அப்படின்னு தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த டைப் ஆஃப் பெயிண்டிங் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். என்ன கொஞ்சம் ரேட் அதிகம், பட் உங்களுக்கு தண்ணி கலக்கிறது மூலியம் வாட்டர் கலராகவும் ஆக்ட் ஆகும். தென் திக்காக கொடுக்கும்போது அக்ரலிக்காகவும் ஆக்ட் ஆகும். ஸோ ரெண்டு பெயிண்ட் ஒரே இதில் இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அப்படின்ற ஒரு அட்வான்டேஜ்ன்றது இந்த குவாஷில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ளூ பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் டார்க்காக வந்து இந்த ட்ரீஸ்லாம் வந்து பிரான்ச்சஸ்லாம் வந்து இப்போ நான் ட்ரா பண்ணுறேன். அந்த இது நான் ஃபுல்லாக வந்து எப்படி தான் பண்ணணும் அப்படின்றத தான் சொல்லப்பா. சரிங்களா? நான் குவாஷை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான், பட் இந்த ட்ராயிங்கை பற்றி நான் எந்த வித எக்ஸ்ப்ளனேஷன் தரப்போகிறதில்ல. ஜஸ்ட் நான் மியூசிக் போட்டு விட்டுறேன், நீங்கள் அதை பாருங்கள். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணால் அதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். ஏன்னா வந்து நான் இந்த ட்ராயிங் எப்படி பண்ணணும்னு நான் சொல்ல, ஜஸ்ட் குவாஷை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ தான் கொடுத்துருக்கேன். தென் வேறு என்னென்னலாம் குவாஷை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றின ஒரு தனி வீடியோவும் போட்டுக்கலாம். தென் வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத சேர்த்து கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்கப்பா. தென் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. இந்த பேட்ச் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. டிசம்பர் எண்டில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். ஓகே, ஸோ டோன்ட் மிஸ் திஸ் சான்ஸ். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம பெரிய ஒரு ஆஃபர் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் சீக்கிரமாக போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்கப்பா. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நான் அந்த வாட்ரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்னு சொல்லி கொஞ்சம் பச்சை கலரில் கொடுத்துருக்காங்க. வெள்ளை கலரில் வந்து ஹைலைட்ஸ் கொடுத்துருக்கேன். பார்க்க கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு மேஜிக்கலாக அழகாக இருக்கும். பாருங்கள் ஃபுல்லாக.
இது முடிச்சதுக்கப்புறம் அந்த ட்ரீஸ், அதுக்கப்புறம் இந்த செடி, அந்த பாறைகள், ராக்ஸ் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துக்கிறேன். பட் இதில் நான் கொடுக்குற டைப் வந்து பார்த்திங்கன்னா, நான் வாட்டர் கலர் மாதிரி இதில் நான் பண்ண போகிறதில்ல, நான் அக்ரலிக் மாதிரி பண்ண போகிறேன். மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயமும் காஞ்சதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ வாட்டர் கலர்னால் கொஞ்சம் காயத்துக்கு முன்னாடி கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் எல்லாமே அக்ரலிக் மாதிரி ஆட் ஆகிறதுனால நான் காஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாம் கொடுத்து பண்ணியிருக்கேன். சூப்பராகவே ரிசல்ட் வந்திருக்குன்னு நம்பியிருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். அது எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஃபைனல் எண்ட் ரிசல்ட் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃபார் அஜய். அண்ட் தென் இதில் மேஜிக்கலாக இருக்கணும்ல, அதனால் சின்ன சின்ன ஃப்ளைஸ், அந்த ஃபயர் ஃப்ளைஸ்ன்னு சொல்லுவோம்ல, சின்ன சின்னதாக அந்த மின்மினி பூச்சி பறந்தால் எப்படி இருக்கும், ஓகே, ஸோ அதெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்கேன். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரிசல்ட்டு. ஓகேப்பா, டேக் கேர், see you நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.